வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்ட காதலர்கள், இளம் ஜோடியை காலி இடத்திற்கு இழுத்து சென்று சித்திரவதை செய்த கும்பல், உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம், காதல் ஜோடியை தீ வைத்து எரித்த கும்பல் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு குட்டி சந்து இருக்கு. அந்த சந்துக்குள்ள பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. பின்னாடி இருக்கிற கொஞ்சம் வீட்டுக்காரங்க மட்டும்தான் அந்த சந்தை பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த சந்து வழியா வந்த ஒருத்தர் தான் அந்த கோர காட்சியை பார்த்து கதி கலங்கி நின்று இருக்காரு. ராஜஸ்தான் மாநிலம் பதோங்கிற பகுதியில உள்ள சின்ன சந்துல இளைஞர் ஒருத்தர் எரிஞ்ச நிலையில சடலமா கிடந்திருக்கார். அவருக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண்ணும் எரிஞ்சு கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் எரிஞ்சு கறிக்கட்டைகளா கிடக்கிறது யாரு, 2 பேரையும் யாரு எரிச்சது, எப்ப இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். ஜெய்ப்பூரை சேர்ந்த சோனியும் அதே ஊரை சேர்ந்த கைலாசும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால கைலாஷோட பெற்றோரும் சொந்தக்காரங்களும் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதோட சோனிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவங்களோட கணவர் உயிரிழந்துட்டார். இது 2த்தையும் காரணம் காட்டி கைலாஷோட வீட்டுல இவங்களோட காதலுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படியே போனா நம்மள ஒண்ணு சேர விடமாட்டாங்கன்னு முடிவு பண்ண கைலாஷும் சோனியும் வீட்டை விட்டு வெளியேறி கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் கைலாஷோட பெற்றோருக்கும் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு கொந்தளிச்சிருக்காங்க. கைலாஷோட அப்பா அண்ணன்னு ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் கடுமையா தாக்கி இருக்காங்க. இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்ச கைலாஷ் தன்னோட மனைவி சோனிய பத்தோலவுல உள்ள தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல பாதுகாப்பா தங்க வச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல சோனியும் கைலாஷும் அந்த பகுதியில இருந்த கொட்டகைக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்களை பார்த்த நபர் ஒருத்தர் இத கைலாஷோட அப்பா கிட்ட சொல்லி இருக்கான். 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத கேட்டதும் ஆத்திரமடைஞ்ச கைலாஷோட அப்பாவும் சொந்தக்காரங்களும் கொட்டகையில் இருந்த சோனியையும் கைலாஷையும் சுத்தி வளைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் பக்கத்துல உள்ள காலி இடத்துக்கு தரதரன்னு இழுத்துட்டு போய் கயிறால கை கால்களை கட்டி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் கட்டையால கண்மூடித்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேர் மேலையும் பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடியும் இந்த கொடூர சம்பவம் நடந்தும் ஒருத்தர் கூட தடுக்க முன் வராததுதான் கொடுமையிலும் கொடுமை. அதுக்கப்புறம் 2 பேரும் சாபல கூட ஒன்னு சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்ச அந்த கொடூரன்கள் சோனி கைலாஷோட சடலங்களை தள்ளி தள்ளி வச்சு எரிச்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நவம்பர் 28ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு. 2 பேரையும் எரிச்சு கொன்ன கைலாஷோட அப்பாவும் அங்க இருந்த சொந்தக்காரங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி வழக்கம் போல இருந்திருக்காங்க. கைலாசையும் சோனியையும் வச்சு கொலை செஞ்ச இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்காததால இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. இந்த சூழல்ல 3ஆம் தேதி காலையில ஒருத்தர் தன்னோட சைக்கிள்ல அந்த வழியா போயிருக்காரு. அப்பதான் கைலாசும் சோனியும் பாதி எரிஞ்சு போய் கறிக்கட்டையா இருக்கிறத பார்த்து பதறி போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க பாதி எரிஞ்ச நிலையில கிடந்த சடலங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு சோனியோட சொந்தக்காரங்களும் உடந்தையா இருந்திருக்காங்க. அடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் கொலைக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு வர்றாங்க.